பூசணிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், வெந்தயம், கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், வத்தல், பிரிஞ்சி இலை, கடுகு பொரிஞ்ச பிறகு கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நைஸாக கட் பண்ண பூசணிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ வெந்துட்டு திரும்ப ஒரு 1/4 கப்பு தண்ணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு ரவை, 1/4 டீஸ்பூன் கருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 எலுமிச்சம்பழம், 1 டீஸ்பூன் சுகரு, மல்லி இலை. இப்போ பூசணிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ பூரியாக போட்டு எடுத்துடலாம். இப்போ கருஞ்சீரக பூரியும் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.